ஓம் ஸ்ரீ கர்ப்பக விநாயகனே போற்றி, ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் குருமுனி அகத்திய பெருமானை போற்றி, நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம். கர்மவினை தீர்க்கும் நீதிமான் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவானின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறோம். அகத்தியர் சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தம்ப்நெயிலை பார்த்துவிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உள்ளே வந்திருக்கும் என் அருமை துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான பதிவு தான் இது. சனி பகவான் ஆட்டம் ஆரம்பம் மார்ச் 6க்கு பிறகு துலாம் ராசிக்கு உயரப்போகும் வாழ்க்கை என்று நாம் தலைப்பு வைத்திருக்கிறோம். இது வெறும் பார்வையாளர்களை ஈர்ப்பதற்கான தலைப்பு அல்ல. கிரகங்களின் சஞ்சாரத்தை அகத்தியர் நாடியை வைத்து கணித்து சொல்லும் சத்தியமான வார்த்தை. துலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதி. சுக்கிரனும் சனியும் நெருங்கிய நண்பர்கள். சொல்லப்போனால் துலாம் ராசிக்கு ராஜயோகக்காரகனே சனி பகவான் தான். அவர் நினைத்தால் உங்களை குப்பையிலிருந்து கோபுரத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது. மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரம்மாண்டமான மரங்கள், எதிர்பாராத திருப்பு முனைகள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பேசுவதற்கு முன்பாக, கடந்த சில மாதங்களாக இல்லை கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் அவமானங்களும் எனக்கு நன்றாகவே தெரியும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய மிகப்பெரிய பலமும் அதே சமயம் பலவீனமும் உங்களுடைய இரக்க குணம்தான். உங்களுக்கு வந்த கஷ்டங்களை, உங்கள் மனதில் உள்ள ரணங்களை நீங்கள் அவ்வளவு எளிதில் யாரிடமும் வாய்விட்டு சொல்லவே மாட்டீர்கள். வெளியே உலகத்திற்கு சிரித்து கொண்டும் நான் நன்றாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொண்டும் உங்களுக்குள்ளேயே புழுங்க அழுது கொண்டும் எத்தனை இரவுகளை கடந்திருப்பீர்கள் என்று உங்கள் வீட்டு சுவர்களுக்கும் உங்கள் தலையணைக்கும் மட்டுமே வெளிச்சம். தொழிலாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் பார்க்கும் வேலையாக இருக்கட்டும், நேரம் காலம் பார்க்காமல் மாடு மாதிரி உழைத்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் உழைப்புக்கு கொஞ்சமாவது அங்கீகாரம் கிடைத்ததா என்றால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் சிந்திய வியர்வைக்கும் செய்த வேலைக்கும் வேறு யாரோ பெயர் வாங்கியிருப்பார்கள். எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும் நியாயமாக நடந்து கொண்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ பணமோ லாபமோ உங்கள் கண் முன்னே தட்டி பறிக்கப்பட்டிருக்கும். என்னடா வாழ்க்கை இது, எவ்வளவுதான் உழைத்தாலும் நாம் இருக்கும் இடத்திலேயே தான் இருக்கிறோமே, நம்மை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்ற விரக்தி உங்களை பலமுறை வாட்டி எடுத்திருக்கும். அடுத்தவர்களுக்காக நீங்கள் ஓடி உதவி செய்தீர்கள். உங்கள் கையில் காசு இல்லாவிட்டாலும் உங்களுக்கே 1000 பிரச்சனைகள் கழுத்தை நெரித்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் கடன் வாங்கியாவது மற்றவர்கள் கஷ்டத்தை தீர்த்து வைத்தீர்கள். மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நீங்கள் அகமகிழ்ந்து போனீர்கள். ஆனால் நிலைமை தலைகீழாக மாறி உங்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை, ஒரு பணத்தேவை அல்லது ஒரு சின்ன ஆறுதல் தேவை என்று வந்தபோது என்ன நடந்தது? நீங்கள் யாரையெல்லாம் உங்கள் சொந்தம் என்று நினைத்தீர்களோ, யாரிடமெல்லாம் உங்கள் உண்மையான அன்பை காட்டினீர்களோ அவர்கள் அனைவரும் உங்களை நடுத்தெருவில் நிற்க வைத்துவிட்டு உங்களை பார்த்து முகம் திருப்பி விலகி போனார்கள். நாம் செய்த உதவிகளெல்லாம் இவர்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் மறந்து போனதே என்று நம்பியவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து உங்கள் இதயம் சுக்குநூறாக உடைந்து போனது. தனிமையில் நின்று தவித்தீர்கள். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் உங்கள் முழு உழைப்பையும் போடுவீர்கள். ஆனால் அந்த காரியம் முடிய போகும் கடைசி நிமிடத்தில் யாருடைய கண் பட்டதோ யாருடைய சதியோ தெரியாது, ஏதாவது ஒரு மிகப்பெரிய தடை வந்து அப்படியே அந்த காரியம் நின்று போகும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே, வந்த அதிர்ஷ்டம் வாசல் வரை வந்து திரும்பி போய்விட்டதே என்ற ஏக்கம் உங்கள் தொண்டையை அடைக்கும். நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கும் போதெல்லாம் விதியை மாற்றி எழுதியது போல் ஏதாவது ஒரு துரதிர்ஷ்டம் வந்து உங்களை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளிவிடும். வெளியே நடக்கும் பிரச்சனைகள் ஒருபுறம் என்றால், உங்களுக்கு நிம்மதி தர வேண்டிய குடும்பத்திலும் தேவையில்லாத பல குழப்பங்கள். காரணம் தெரியாமலேயே கணவன் மனைவிக்குள் சிறு வார்த்தை மோதல்கள், வீண் விவாதங்கள் வந்திருக்கும். நீங்கள் அல்லது நினைத்து சொன்னாலும் அது குற்றமாகவே பார்க்கப்பட்டிருக்கும். பிள்ளைகளால் மன உளைச்சல், உறவினர்களால் நிம்மதியற்ற சூழ்நிலை என வீட்டில் ஒரு நாள் கூட அமைதியாக தூங்க முடியாத ஒரு நிலை. இது போதாதென்று நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக சிறுக சேர்த்து வைத்த பணமெல்லாம் எதிர்பாராத மருத்துவ செலவுகளாக, நோய் நொடிகளாக வந்து தண்ணீராக கரைந்து போனது. உடல் அளவிலும் மன அளவிலும் நீங்கள் பட்ட அவஸ்தைகள், சந்தித்த நெருக்கடிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. கடவுளே, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத, தப்பு செய்யாத எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை?
நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? எனக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? என் வாழ்க்கை முழுவதும் இப்படியே கண்ணீரிலும் கஷ்டத்திலுமே முடிந்து விடுமா என்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் கதறி அழுது பல இரவுகள் தூங்காமல் விழித்திருப்பீர்கள். உங்களின் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கு பின்னாலும் ஒரு பெரிய போராட்டமே மறைந்திருக்கிறது. ஆனால் இத்தனை கஷ்டங்களையும் தாங்கி இடிந்து போய் உட்கார்ந்திருக்கும் என் அருமையான துலாம் ராசி உறவுகளே, இனி நீங்கள் துளி கூட கவலைப்பட வேண்டாம். உங்கள் கண்ணீருக்கான நியாயம் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை காலமும் உங்களை சோதித்து வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மைகளையும், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதையும் உங்களுக்கு புரிய வைத்த சனி பகவான் இனி உங்களுக்கு எந்த கெடுதல்களையும் செய்ய மாட்டார். நீங்கள் அனுபவித்த கர்ம வினைகள் அனைத்தும் கழியும் நேரம் இது. இருண்ட மேகங்கள் விலகி சூரியன் பிரகாசிப்பதைப் போல இதுவரை நீங்கள் இழந்த அத்தனையையும் பல மடங்காக திருப்பி கொடுக்க போகிறார். நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் மரியாதையாக மாறும். உங்கள் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் கண்ணீரை துடைத்துவிட்டு நிமிர்ந்து நில்லுங்கள். மார்ச் 6க்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு வசந்த காலம், ஒரு மிகப்பெரிய பொற்காலம் ஆரம்பமாக போகிறது. இதுவரை நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட அவமானங்களுக்கும் இழந்த நிம்மதிக்கும் விடை சொல்லும் ஒரு பொன்னான நேரம் இதோ நெருங்கிவிட்டது. உங்கள் வாழ்வில் ஒரு மாயாஜாலம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு வான மண்டலத்தில் நிகழப்போகும் அந்த பிரம்மாண்டமான கிரக சூழ்நிலைகள் முற்றிலுமாக உங்கள் பக்கம் திரும்ப போகின்றன. இனி நீங்கள் ஏமாறப்போவதில்லை, சறுக்கப் போவதில்லை. சனி பகவானின் அதிசார வக்ர அல்லது நட்சத்திர பாத மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. அவை துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு காலம் எழுதி கொடுத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ராஜயோக சாசனம். இத்தனை காலமும் உங்கள் கைகால்களை கட்டி போட்டது போல எந்த பக்கம் திரும்பினாலும் தடைகள், என்ன செய்தாலும் தோல்வி என்று உங்களை முடக்கி போட்டிருந்த அத்தனை சங்கிலிகளும் மார்ச் 6க்கு மேல் சுக்குநூறாக தவிடுபொடியாக உடைக்கப்பட போகிறது. இனி நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். இதற்கு மிக முக்கிய காரணம் உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானின் முழு ஆசியும், கர்மகாரகனான சனி பகவானின் பரிபூர்ண ஆசியும் ஒன்றாக சேரும் இந்த அற்புதமான காலகட்டம்தான். ஜோதிட சாஸ்திரப்படி சுக்கிரனும் சனியும் ஒன்று சேர்ந்தால் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கப் போகும் யோகத்தை யாராலும் தடுக்க முடியாது. இது உங்கள் வாழ்க்கையில் வெறும் மாற்றம் அல்ல, யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான டேர்னிங் பாயிண்டாக அமையப் போகிறது. கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு யார் தெரியுமா? அவர்தான் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் வீடுகளுக்கு அதிபதி. அதாவது உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக விளங்கும் சுகஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் முழுமையான அதிகாரி அவரேதான். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இதுவரை சொந்த வீடு இல்லையே, ஒரு நல்ல வண்டி வாகனம் வாங்க முடியவில்லையே, வீட்டில் ஒரு நிம்மதி இல்லையே என்று ஏங்கிய உங்களுக்கு அந்த சுகங்களை எல்லாம் அள்ளி கொடுக்க போகிறார் சனி பகவான். உங்கள் கனவு இல்லம் நனவாகும், புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் தேடி வரும், தாயாரின் உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் வீட்டுக்குள் இழந்த அந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் மீண்டும் குடிகொள்ளும். அதேபோல் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்கள் முற்பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியங்கள், உங்கள் முன்னோர்களின் ஆசி மற்றும் குலதெய்வத்தின் அருள் ஆகியவை முழுமையாக வேலை செய்ய போகும் நேரம் இது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள், லாபங்கள் உங்களை தேடி வரும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவித்த துலாம் ராசி தம்பதிகளுக்கு உங்கள் வீட்டை இருளகற்ற ஒரு சுட்டி குழந்தை பிறக்கும் பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் இதுவரை இருந்த மனக்கவலைகள் மாறி அவர்கள் மூலமாக உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல பெயரும் பெருமையும் கிடைக்கப் போகிறது. நீங்கள் செய்த முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தரும். உங்களை யார் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ இவனெல்லாம் வாழ்வில் உருப்பட மாட்டான், இவளெல்லாம் எங்கே முன்னேறப் போகிறாள் என்று யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினார்களோ அவர்கள் அனைவரின் முன்னாலும் நீங்கள் கம்ப ஈரமாக தலை நிமிர்ந்து ராஜநடையோடு நடந்து காட்டும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான பரிகாரமாக சனி பகவானின் ஆட்டம் இனி உங்களுக்கு நன்மையில் மட்டுமே ஆரம்பமாக போகிறது. இருண்ட காலம் முடிந்து விட்டது. துலாம் ராசி என்பர்களே, இனி உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு சகல செல்வங்களையும் சுகபோகங்களையும் வாரி வழங்கப் போகிறார்.
நம்பிக்கையோடு அடி எடுத்து வையுங்கள். இந்த மார்ச் 6க்கு பிறகு உலகம் உங்களை திரும்பி பார்க்க போகிறது. இப்போது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான, நீங்கள் இவ்வளவு நேரமாக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதுதான் உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் பணவரவு. மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் உங்களுடைய தனவரவு, அதாவது பணப்புழக்கம் சாதாரணமானதாக இருக்க போவதில்லை. அது பல மடங்காக கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயரப்போகிறது. இதுவரை எப்படியாவது ஒரு 10,000 ரூபாய் வந்துவிடாதா, இந்த மாத செலவை சமாளித்து விடலாமே என்று ஒற்றை வழியை நம்பி காத்திருந்த உங்களுக்கு இனி பல திசைகளிலிருந்தும் பல வழிகளிலும் பணம் தேடி வரப்போகிறது. நீங்கள் யாருக்காவது உதவி செய்வதற்காக கொடுத்து அவர்கள் திருப்பி தராமல் ஏமாற்றிய பணம், பல வருடங்களாக இழுத்தடித்து கொண்டிருந்த கோர்ட் கேஸ் விவகாரங்களில் சிக்கியிருந்த சொத்துக்கள் மற்றும் பணம் என அனைத்தும் வட்டியும் முதலுமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் நேரம் இது. பணம் வந்தாலே அடுத்து நாம் நினைவுக்கு வருவது கடன் பிரச்சனை தான். என்னதான் பகலிரவாக மாடு மாதிரி உழைத்து சம்பாதித்தாலும் வருகின்ற வருமானம் அனைத்தும் வாங்கிய கடனுக்கு வட்டம். இக்கட்டவே சரியாகி விடுகிறதே. அசலில் 1 ரூபாய் கூட குறையவில்லையே என்று இந்த கடன் வலையிலிருந்து தப்பிப்பேன் என்று இரத்த கண்ணீர் வடித்து இருட்டு அறைக்குள் முடங்கி கிடந்த உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் நியூஸ் காத்திருக்கிறது. நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு பெரிய தொகை உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். அந்த தொகையை கொண்டு உங்களை இத்தனை காலமாக அச்சுறுத்தி கொண்டிருந்த உங்கள் வாழ்நாள் கடனை, அந்த பெரும் சுமையை ஒரேடியாக அடித்து முடிக்கும் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் உருவாகப் போகிறது. நிம்மதியாக மூச்சு விடப் போகிறீர்கள். அடுத்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் துலாம் ராசி நேயர்களே, இதுவரை உங்கள் பிஸ்னஸ் மிகவும் மந்தமாக இருந்திருக்கலாம். கடையை திறந்து வைத்து கொண்டு ஓட்டி கொண்டிருக்கிறோமே, வாடிக்கையாளர்கள் யாருமே வரவில்லையே, போட்ட முதலை எப்படி எடுப்பது என்று தவித்திருப்பீர்கள். ஆனால் இனி உங்கள் கடை அல்லது கம்பெனியில் ஒரு புதிய சுறுசுறுப்பு ஆரம்பமாகும். நீங்கள் எதிர்பார்க்காத புதிய ஆர்டர்கள் வந்து குவியும். தேங்கி கிடந்த பொருட்கள் அனைத்தும் விற்று தீரும். கூட்டு தொழிலில் பார்ட்னர்களால் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், லாப நஷ்ட கணக்குகளில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் சுமூகமாக தீர்ந்து தொழில் ஏறுமுகத்தில் பயணிக்கும். குறிப்பாக மழையிலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டு உழைக்கும் என் அருமை விவசாய சொந்தங்களுக்கு இதுவரை விளைச்சல் இல்லாமலோ அல்லது விளைந்த பயிருக்கு சரியான விலை கிடைக்காமலோ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. நீங்கள் போட்ட விதைக்கு இனி பொன்னான விளைச்சல் கிடைக்கும். அரசாங்கத்திடம் இருந்தோ அல்லது வங்கிகளில் இருந்தோ எதிர்பார்த்த மானியங்கள், விவசாய கடன்கள் எளிதில் கிடைக்கும். அதே போல கலைத்துறையில், ஊடகத்துறையில் தங்களின் திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று வருடக்கணக்கில் போராடி கொண்டிருக்கும் கலைஞர்களுக்கு உங்கள் படைப்புகளுக்கும் உங்கள் குரலுக்கும் உங்கள் முகத்திற்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. உங்களை தேடி வாய்ப்புகள் வரும். பணமும் புகழும் ஒரு சேர உங்களை வந்தடையும் காலம் இது. ஐடி துறையில், மென்பொருள் நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு இதுவரை வேலை போய்விடுமோ என்ற பயம், தீராத மன உளைச்சல், எவ்வளவு உழைத்தாலும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் இருந்திருக்கும். இனி அந்த தடைகள் உடைந்து நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஜெக்ட், கேட்ட சம்பள உயர்வு, வெளிநாட்டு பயணங்கள் என அனைத்தும் கைகூடும். இறுதியாக உத்தியோகம் மற்றும் வேலை தேடுபவர்களை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். படித்து முடித்துவிட்டு வேலை கிடைக்காமல் பல இடங்களில் இன்டர்வியூ சென்று ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்த இளைஞர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட துறையிலேயே நல்ல சம்பளத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலேயே ஒரு கரவமான வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பல வருடங்களாக காரணமே இல்லாமல் தள்ளிப்போன ப்ரமோஷன் மற்றும் இன்க்ரிமெண்ட் உங்களை தேடி வந்து சேரும். இதுவரை உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் மற்றவர்கள் முன் கேவலமாக பேசிய அதே மேலதிகாரிகள் இனி உங்கள் திறமையை பார்த்து வியந்து உங்களை அமர வைத்து மதித்து பேசுவார்கள். உங்கள் உழைப்புக்கான முழுமையான வெற்றி இதோ உங்கள் கண்முன்னே நிற்கிறது. பணம், காசு, சொத்து, சுகம் என இவையெல்லாம் எவ்வளவுதான் நம்மிடம் கொட்டி கிடந்தாலும் ஒரு மனிதனுக்கு உண்மையான நிம்மதி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அது அவனுடைய குடும்பத்தில்தான், அவன் வாழும் வீட்டில்தான் இருக்கிறது. அந்த நிம்மதி உங்களுக்கு கடந்த சில காலமாக இருந்ததா என்று உங்கள் மனசாட்சியை தொட்டு கேளுங்கள். இல்லை என்றுதான் கண்ணீரோடு சொல்வீர்கள். ஆனால் மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடக்கப் போகும் அந்த அற்புதங்களை இப்போது சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். குடும்பத்தில், குறிப்பாக கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்த நிலவை என்ன?
நீங்கள் ஒரு வார்த்தை நல்லது நினைத்து சொன்னால் அது அவர்களுக்கு 10 வார்த்தை கெட்டதாக புரிந்திருக்கும். காரணமே இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் மீது வீண் சந்தேகங்கள், விட்டு கொடுக்காத ஈகோ பிரச்சனைகள், சிறு சிறு வார்த்தை மோதல்கள் என உங்கள் வீடே ஒரு போர்க்களம் போலத்தான் காட்சியளித்திருக்கும். இவர்களோடு வாழ்வதற்கு பதிலாக எங்காவது தூரமாக சென்று விடலாமா என்று கூட பல நேரங்களில் நீங்கள் தனிமையில் முடங்கி யோசித்திருப்பீர்கள். சிலருக்கு நிலைமை கைமீறி போய் பிரிந்து வாடும் சூழ்நிலை கூட உருவாகி இருக்கலாம். ஆனால் இனி அந்த கவலை வேண்டாம். காலையில் உதிக்கும் சூரியனை கண்டால் பனி எப்படி தானாக விலகி போகுமோ அதே போல உங்கள் இருவருக்குள்ளும் இருந்த அத்தனை கசப்புகளும், வீண் விவாதங்களும், சந்தேகங்களும் மார்ச் 6க்கு மேல் முற்றிலுமாக விலகி போகும். ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். பிரிந்து வாழ்ந்த தம்பதியினர் தங்கள் தவறுகளை உணர்ந்து மீண்டும் ஒன்று சேரும் ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் இது. உங்கள் வீட்டுக்குள் மீண்டும் அந்த பழைய சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் ஒலிக்கப் போகிறது. அடுத்ததாக திருமணத்திற்காக காத்திருக்கும் என் துலாம் ராசி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு மிக முக்கியமான நற்செய்தி. 30 வயதை கடந்தும் இன்னும் திருமணமாகவில்லையே என்ற ஏக்கம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. சொந்த பந்தங்கள் விசேஷங்களில் உங்களை பார்க்கும் போதெல்லாம், என்னப்பா எப்போ கல்யாணம், வயசாகின்றே போகுதே என்று அவர்கள் கேட்கும் அந்த வார்த்தைகள் உங்கள் நெஞ்சிலீட்டியாக பாய்ந்திருக்கும். உங்களுடன் படித்தவர்களெல்லாம் குழந்தையோடு வரும்போது உங்களுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி தோன்றியிருக்கும். எத்தனை வரன் பார்த்தாலும் கடைசி நேரம் வரை ஏதோ ஒரு காரணத்தால் தட்டி போயிருக்கும். ஆனால் அந்த தடைகளெல்லாம் இனி சுக்குநூறாக உடையும். மார்ச் 6க்கு பிறகு உங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும் நேரம் உறுதியாக வந்துவிட்டது. நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு நல்ல வரன் அமைந்து ஊரே மெச்சும்படியாக உங்கள் திருமணம் தடபுடலாக நடக்கப் போகிறது. உங்கள் வீட்டில் விரைவில் மங்கள வாத்தியங்கள் முழங்கும். இதையெல்லாம் விட ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வரம் குழந்தை பாக்கியம்தான். திருமணம் முடிந்து பல வருடங்களாகியும் ஒரு குழந்தை இல்லையே என்று மருத்துவமனையாக ஏறி இறங்கி கோயில் குளங்கள் எல்லாம் சுற்றிய தம்பதிகளின் வழி வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் வீசிய வார்த்தை கனிகளை தாங்கி கொண்டு, நமக்கு ஒரு வாரிசு பிறக்காதா, நம்மை அம்மா அப்பா என்று அழைக்க ஒரு உயிர் வராதா என்று இரவில் தலையணையை நினைத்தவர்களுக்கு உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியான அந்த சனி பகவான் ஒரு மிகப்பெரிய வரத்தை அருளப் போகிறார். உங்களுடைய அத்தனை மருத்துவ பரிசோதனைகளும் இனி நல்ல முடிவை தரும். இருண்ட உங்கள் இல்லத்தில் ஒரு சிறு தீபமாக அழகிய ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்கும் யோகம் 100க்கு 100% உண்டாக போகிறது. உங்கள் வீட்டின் முற்றத்தில் ஒரு மழலையின் சிரிப்பு சத்தம் கேட்கப் போகிறது. இறுதியாக உங்கள் ஆரோக்கியம். மனதிற்குள் இத்தனை குப்பைகளையும் கவலைகளையும் பயத்தையும் சுமந்து கொண்டிருந்தால் உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்? உடம்பில் எங்கே வலிக்கிறது என்றே சொல்ல தெரியவில்லை. ஆனால் எப்போதுமே ஒரு சோர்வு இருக்கிறது என்று புலம்பியவர்கள் நீங்கள். தீராத மூட்டு வலி, முதுகு வலி, எதை கண்டாலும் ஒரு பயம், அதிருப்தி, மன உளைச்சல், எல்லாவற்றுக்கும் மேலாக ராத்திரியில் படுத்தால் தூக்கம் வராமல் பல வருடங்களாக இருட்டையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த தூக்கமின்மை வியாதி என நீங்கள் பட்ட அவஸ்தைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனால் மார்ச் 6க்கு மேல் உங்கள் கிரகநிலைகள் மாறும்போது உங்கள் உடல்நிலையிலும் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கப் போகிறது. இந்த வலிகள் அனைத்திலிருந்தும் உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். நீங்கள் மருத்துவமனைக்கு செலவழித்த அத்தனை பணமும் இனி உங்கள் சுப செலவுகளுக்காக மாறும். நீங்கள் மீண்டும் பழைய பலத்தோடும் புது உத்வேகத்தோடும் ஒரு புதிய மனிதனாக வலம் வரப்போகிறீர்கள். துலாம் ராசி நேயர்களே, இதுவரை ஒட்டுமொத்தமாக உங்கள் ராசிக்கு என்னென்ன பிரம்மாண்டமான நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் தேடி வரப்போகிறது என்று விரிவாக பார்த்தோம். ஆனால் அதே துலாம் ராசிக்குள் அடங்கியிருக்கும் அந்த 3 அற்புதமான நட்சத்திரங்களுக்கு இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிந்தைய காலம் தனித்தனியாக என்னென்ன மாயாஜாலங்களை செய்ய போகிறது என்று இப்போது மிக துல்லியமாக ஆழமாக பார்ப்போம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. அதற்கேற்ப சனியின் இந்த மாற்றம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை அள்ளி கொடுக்க போகிறது என்பதை கவனமாக கேளுங்கள். முதலில் நவகிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவானின் ஆளுமைக்கு உட்பட்ட சித்திரை நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களை பார்ப்போம். செவ்வாய் என்றாலே வீரமும் வேகமும் தைரியமும் தான். ஆனால்
கடந்த சில காலமாக உங்களுடைய அந்த வேகத்திற்கு யாரோ முட்டுக்கட்டை போட்டது போல எதை செய்தாலும் ஒரு தயக்கம், ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கும். ஆனால் மார்ச் 6க்கு பிறகு உங்கள் இரத்தத்தில் ஒரு புது வீரம் பாயப் போகிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் இனி மாபெரும் வெற்றிதான். உங்களை எதிர்த்தவர்கள், உங்களுக்கு சதி செய்தவர்கள் எல்லாம் இனி உங்கள் நிழலை கண்டாலே அஞ்சி நடுங்குவார்கள். குறிப்பாக செவ்வாய் பூமிகாரகன் என்பதால் பல வருடங்களாக வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு நமக்கென்று ஒரு இந்த வீடு அமையாதா, ஒரு சிறு நிலமாவது வாங்க மாட்டோமா என்று ஏங்கிய உங்கள் கனவு அப்படியே நனவாக போகிறது. புதிய சொத்துக்கள், நிலம் அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு அழகான வீடு வாங்கும் மாபெரும் ராஜயோகம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல உங்கள் அந்தஸ்தை உயர்த்தி காட்ட ஒரு புதிய வண்டி, வாகனம் வாங்கும் யோகமும் தேடி வரும். ரியல் எஸ்டேட், கட்டிடத் தொழில் அல்லது தரகு தொழிலில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த மந்த நிலை முற்றிலுமாக மாறி பணமழை பொழியப் போகிறது. எதிர்பாராத மிகப்பெரிய லாபங்கள் உங்கள் வங்கி கணக்கில் வந்து குவியும் நேரம் இது. அடுத்ததாக மாயக்காரனான ராகு பகவானின் முழு ஆதிக்கத்தில் பிறந்த சுவாதி நட்சத்திர நேயர்களே, நீங்கள் இயல்பாகவே மிகவும் புத்திசாலிகள், எதையும் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புள்ளவர்கள். ஆனால் நமக்கு திறமை இருந்தும் அதை காட்ட ஒரு சரியான மேடை கிடைக்கவில்லையே, நம்மை யாருமே சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் உங்களுக்குள் நீண்ட நாட்களாகவே எரிந்து கொண்டிருக்கிறது. வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் அல்லது வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பலமுறை விசாவுக்கு விண்ணப்பித்து அது கிடைக்காமல் ஏமாற்றத்தின் விளிம்பில் நின்றிருப்பீர்கள். இனி அந்த தடைகள் எல்லாம் மாயமாக மறையப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெளிநாட்டு விசா உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். நீங்கள் விமானம் ஏறும் காலம் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, உங்கள் புத்தி கூர்மையாலும் சாதுரியமான பேச்சாலும் பல பெரிய வெற்றிகளை சர்வசாதாரணமாக சாதித்து காட்டுவீர்கள். யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளை உங்கள் ஒற்றை யோசனையால் தீர்த்து வைத்து அனைவரையும் பிரமிக்க வைப்பீர்கள். ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை மற்றும் ட்ரேடிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத வகையில் திடீர் ஜாக்பாட் அடித்தது போல லாபம் கொட்டப் போகிறது. உங்கள் அறிவு செல்வமே இனி உங்களுக்கு பெரும் செல்வத்தை தேடி தரப்போகிறது. இறுதியாக தேவர்களின் குருவான பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவானின் நேரடி ஆதிக்கம் கொண்ட விசாகம் நட்சத்திரம் ஒன்று 2 மற்றும் 3ஆம் பாதங்களில் பிறந்த என் அருமையான உறவுகளே, நீங்கள் தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள், நியாயத்திற்காக குரல் கொடுப்பவர்கள். ஆனால் அந்த நியாயமே உங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாம் எல்லோருக்கும் நல்லது தானே செய்கிறோம். ஆனாலும் நமக்கு மட்டும் ஏன் சமூகத்தில் உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை? எப்போ பார்த்தாலும் ஒரு அவப்பெயர் வந்து விடுகிறதே என்று மனம் குமுறி அழுதிருப்பீர்கள். இனி அந்த நிலைமை தலைகீழாக மாறும். மார்ச் 6க்கு மேல் உங்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய மதிப்பும் அந்தஸ்தும் கரவமும் கிடைக்கப் போகிறது. உங்களை யாரெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் அனைவரும் உங்களை தேடி வந்து உங்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றும் காலம் இது. குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, உங்கள் வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும். நீங்கள் ஒரு தலைவனைப் போல வலம் வருவீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அரசு வேலை கிடைத்துவிட்டால் நம் வாழ்க்கையே செட்டிலாகி விடுமே என்று பல வருடங்களாக பட்டினி கிடந்து தூக்கத்தை தொலைத்து படித்து கொண்டிருக்கும் அரசு வேலைக்காக போராடும் இளைஞர்களுக்கு உங்கள் உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அரசாங்கத்திடம் இருந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களை தேடி வரப்போகிறது. அரசாங்க பணியில் அமர்ந்து உங்கள் குடும்பத்தின் தலையெழுத்தையே நீங்கள் மாற்றி எழுதப் போகிறீர்கள். கதிர்வேல் ஒரு நேர்மையான மனிதர். தராசு சின்னம் கொண்ட துலாம் ராசிக்குரிய அதே குணம் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். ஆனால் கடந்த சில வருடங்களாக அவர் வாழ்க்கை ஒரு சுடுகாடு போல் இருந்தது. சொந்த தம்பியே சொத்தை ஏமாற்றி பிடுங்கிக் கொண்டான். நம்பி பணம் கொடுத்த நண்பன் முகத்தை திருப்பிக் கொண்டான். கையில் காலனா இல்லை. ஒரு நாள் மாலை மனமுடைந்த கதிர்வேல் அந்த ஊர் சிவன் கோவிலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த அகத்தியர் சிலைக்கு அருகே ஒரு வயதான பெரியவர் அமர்ந்திருந்தார். அவர் கதிர்வேலை பார்த்து சிரித்தார். என்னப்பா, தராசு தட்டு கீழே போயிடுச்சுன்னு கவலைப்படுறியா என்றார் அந்த பெரியவர். கதிர்வேல் அதிர்ந்து போனார். ஐயா, உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரியவர் சொன்னார். சனி பகவான் உன்னை சோதிக்கலப்பா, உன்னை செதுக்கிறார்.
இத்தனை நாள் உன்னை ஏமாத்தினவங்க, உன்னை மதிக்காதவங்க எல்லாரும் யாருன்னு உனக்கு காட்டி கொடுத்தார் இல்லையா? அதுதான் அவர் செஞ்ச முதல் உதவி. அவர் தொடர்ந்தார். இன்னும் சில நாட்கள் பொறுத்துக்கோ. மார்ச் 6 வருது இல்லையா? அன்னைக்கு ஆகாயத்தில் ஒரு மாற்றம் நடக்குது. துலாம் ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்க சனி பகவான் வரார். இத்தனை நாள் நீ செஞ்ச தர்மம், உன்னோட பொறுமை, இது எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா பலன் கிடைக்க போகுது. ஆட்டம் இப்போ தான் ஆரம்பம். கதிர்வேலுக்கு நம்பிக்கை பிறந்தது. பெரியவர் சொன்னது போலவே மார்ச் 6 வந்தது. அதிசயம் நடந்தது. அன்று மதியம் பல வருடங்களாக கோர்ட்டில் இழுபறியில் இருந்த கதிர்வேலின் நிலம் அவருக்கு சாதகமாக தீர்ப்பானது. அதைவிட ஆச்சரியம், அவரை ஏமாற்றிய தம்பி ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். கதிர்வேல் தொடங்கிய சிறிய தொழில் அடுத்த சில வாரங்களிலேயே மிகப்பெரிய ஆர்டர்களை பெற்று வளர்ந்தது. யாரெல்லாம் அவரை வேஸ்ட் என்று ஒதுக்கினார்களோ அவர்களே இன்று அவர் வீட்டு வாசலில் உதவி கேட்டு நின்றார்கள். கதிர்வேல் மீண்டும் அதே கோவிலுக்கு சென்றார். அங்கிருந்த அகத்தியர் சிலையை பார்த்து கைகூப்பி தொழுதார். சனி பகவானின் நீதி தேவதை போன்ற குணம் அவருக்கு புரிந்தது. கஷ்டத்தை கொடுத்து மனிதர்களை அடையாளம் காட்டினார். பின்காலத்தை கொடுத்து கதிர்வேலை உயர வைத்தார். நேயர்களே, கதையில் வர்ற கதிர்வேல் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு பாடம்தான். மார்ச் 6க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக வரும். நம்பிக்கையோடு இருங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த பிரம்மாண்டமான ராஜயோகங்கள், அதிர்ஷ்டங்கள் மற்றும் செல்வச்செடி புகழ் அனைத்தும் எந்த ஒரு சிறு தடையும் இல்லாமல் முழுமையாக உங்களை வந்து சேர வேண்டும் அல்லவா? எல்லாம் கை கெட்டியது, ஆனால் வாய் கெட்டவில்லையே என்ற அந்த பழைய காய் இனி உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் நடக்கவே கூடாது. அதற்காக பல ஜென்மங்களாக நாம் செய்த கர்ம வினைகளை வேறொரு அழித்து தீர்க்கும் சித்தர்களில் தலையாய அகத்திய பெருமான் அருளிய சில மிக எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த சூட்சுமமான சோதிட பரிகாரங்களை இப்போது சொல்கிறேன். ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்து தெளிவாக குறித்து கொள்ளுங்கள். இது வெறும் பரிகாரம் அல்ல, உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுதப்போகும் திறவுகோல். முதலாவதாக, உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம். தினமும் காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாக குளித்து முடித்துவிட்டு ஒரு சிறிய கைப்பிடி அளவு சாதத்தில் கொஞ்சமாக எள் கலந்து கொள்ளுங்கள். அந்த எள் கலந்த சாதத்தை சனி பகவானின் வாகனமான காகத்திற்கு உங்கள் கைகளாலேயே வையுங்கள். காகம் என்பது வெறும் பறவை அல்ல, அது நம்மை விட்டு பிரிந்த நம் முன்னோர்களின் ரூபம், பித்ருக்களின் அடையாளம். நீங்கள் வைக்கும் அந்த ஒரு பிடி உணவை ஒரு காகம் வந்து சாப்பிட்டு விட்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பித்ரு தோஷங்களும் கர்ம வினைகளும் அந்த நிமிடமே கலந்துவிடும் என்பது ஆணித்தரமான உண்மை. இதை ஒரு பழக்கமாக, ஒரு கடமையாகவே மாற்றுங்கள். இரண்டாவதாக, வாரத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை தவறாமல் செய்யுங்கள். உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் பழமையான சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ செல்லுங்கள். ஈசனை மனமுருகி தரிசனம் செய்துவிட்டு அங்குள்ள நவகிரக சன்னதியில் அமைதியாக வீற்றிருக்கும் கர்மகாரகனான அந்த சனி பகவானின் முன் சென்று நில்லுங்கள். இவ்வளவு காலம் நான் பட்ட கஷ்டங்கள் போதும் இறைவா, இனி எனக்கொரு நல்வழியை காட்டு என்று முழுமையாக சரணடைந்து அவருக்கு ஒரு நல்லெண்ணெய் அல்லது எள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். முடிந்தால் உங்களால் இயன்ற அளவு ஒரு சிறிய கருப்பு நிற துணியை சனி பகவானுக்கு அல்லது அங்குள்ள ஏழைகளுக்கு தானமாக வழங்குங்கள். அந்த தீபத்தின் ஒளி உங்கள் வாழ்க்கையின் இருளை நிரந்தரமாக விரட்டும். மூன்றாவதாக நான் சொல்லப்போகும் இந்த பரிகாரம்தான் இருப்பதிலேயே மிகப்பெரிய பரிகாரம். பல லட்சம் செலவு செய்து யாகம் வளர்ப்பதை விட சனி பகவானின் மனதை மிக எளிதாக குளிர வைக்கும் ஒரே விஷயம் இதுதான். ஏழைகளுக்கும் உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்ற நிலையில் ரோட்டோரம் பசியோடு இருக்கும் முதியவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். அவர்களுக்கு தேடி போய் அன்னதானம் வழங்குங்கள். பசியால் வாடும் ஒருவருக்கு நீங்கள் வாங்கி தரும் ஒரு பொட்டலம் சாப்பாடு, ஒரு டீ அல்லது அவர்களுக்கு தேவைப்படும் ஒரு சிறு உதவி சனி பகவானுக்கு செய்யும் நேரடி பூஜைக்கு சமம். அவர்களின் முகத்தில் தோன்றும் அந்த ஒரு நிமிடச் சிரிப்பு, அவர்களின் மனதிலிருந்து வரும் அந்த வாழ்த்து உங்களை வரப்போகும் எத்தனை பெரிய ஆபத்திலிருந்தும் ஒரு கவசம் போல நின்று காப்பாற்றும். இறுதியாக, வாயு மைந்தனான அனுமன் வழிபாடு. எங்கு ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கு ஆஞ்சநேயர் இருப்பார், எங்கு ஆஞ்சநேயர் இருக்கிறதோ அங்கு சனி பகவானின் தாக்கம் ஒரு துளி கூட நெருங்க முடியாது என்பது புராணங்கள் சொல்லும் அசைக்க முடியாத உண்மை.
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தில் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி கொண்டே வாருங்கள். அனுமனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களை சனி பகவான் தண்டிப்பதே இல்லை, மாறாக அவர்களுக்கு பாதுகாவலனாக நின்று அரவணைப்பார். இந்த எளிய பரிகாரங்களை ஏதோ ஒரு கடமைக்காக செய்யாமல் உங்கள் முழு மனதோடு ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் உங்கள் வாழ்வில் நடக்கும் அந்த பிரம்மாண்டமான மாயாஜாலத்தை, அந்த ராஜயோகத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இது சத்தியம். உங்கள் கவலைகள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டது. இனி எல்லாம் நன்மையே நடக்கும். நவகிரகங்களின் அருளும் எம்பெருமான் ஈசனின் கருணையும் உங்கள் குடும்பத்தை எப்போதும் சூழ்ந்திருக்கட்டும். வாழ்க வளமுடன். துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டகாலங்கள் முடிந்துவிட்டன. மார்ச் 6க்கு பிறகு உங்கள் வாழ்க்கை தராசு தட்டு போல உயர்ந்து நிற்கப் போகிறது. முழு நம்பிக்கையோடு உங்கள் வேலைகளை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் அகத்தியர் சோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். கமெண்டில் ஓம் சனீஸ்வராய நமக அல்லது ஓம் அகத்தியர் போற்றி என்று பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.